ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாருங்கள் நிறைய பூ பூத்துருக்கு. இது நாளே வந்து முட்டா இருக்கும். அதை நம்ம பறித்து கட்டிட்டோன்னா மறுநாள் நல்லா மலர்ந்துடும். அப்போ தலையில் வச்சுக்கலாம். அது நான் வந்து மறந்துட்டேன் பறிக்கிறதுக்கு. ஃபுல்லாகவே மலர்ந்துருச்சு பாருங்கள். மலர்ந்தோடனே அந்த செடியிலேருந்து பறிக்கிறதுக்கு மனசே வராது. ஏன்னா அவ்வளோ அழகு. அந்த செடியிலேயே பூ வந்து மலர்ந்துருந்தா அதிலே இருந்தால் தாங்க எப்போதுமே அழகாக இருக்கும். அதனால் நான் எப்போதுமே மலர்ந்துருச்சுன்னு வைங்களேன், பறிக்கவே மாட்டேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வெளியில் போகிறோம். ரொம்ப நாளாச்சு லாங் ட்ரைவ் பண்ணி, ரொம்ப நாளாகிடுச்சு. முன்னாடியெல்லாம் எங்கேயாவது போவோங்க, வண்டியில் பெட்ரோல் இருக்கிற வரையும் நாங்கள் வந்து ரொம்ப லாங்கில் போவோம். 100-150 கிலோமீட்டர் கூட நாங்கள் போயிருக்கோம். பேசிட்டு வயலுக்குள்ளே அதுக்குள்ளேயும் அப்படி ஜாலியாக இருக்கும். ரோட்டு மேலே போகணுன்னு எங்களேன் ஏதாவது டீ காஃபி அப்படி குடிச்சிட்டு ஜாலியாக போயிட்டு வருவோம். இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் போகிறோம். பெட்ரோல் இருக்கிற வரையும் போவோம். அதுக்கப்புறமா தீந்துருச்சுன்னா அங்கனுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே திரும்பி வந்துடுறது. அவ்வளோதான் வேலை. வேறு எங்கேயுமே போக மாட்டோம். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இப்படியே வந்து சுற்றியே நாங்கள் பணமெல்லாம் அழிச்சிருவோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா மாதத்துக்கு 2 நாள் அந்த மாதிரி தான் நாங்கள் இது பண்ணுவோம். அப்படியே போனாலுமே நாங்கள் வந்து ஒரு டீ காஃபி அந்த மாதிரி தான். ரொம்ப ஹோட்டல் அது இது சாப்பாடு அப்படியெல்லாம் அனாவசியமாக செலவு பண்ண மாட்டோம். எங்கள் 2 பேருக்குமே டீ காஃபி அந்த மாதிரி சாப்பிட்டாலே போதும். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து நான் சரி கட்டணும், இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் மைண்டுக்கு வரணும், மைண்ட் செட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு ஜாலியாக வெளியில் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் வெளியில் போகிறது. எங்கள் வீட்டுக்காரங்களை பொறுத்தவரையும் நல்ல உழைப்பாளிங்க, நல்லா உழைப்பாங்க. அதுக்கான ஊதியம் வந்து தேட மாட்டாங்க. நல்ல வேலையை வாங்கிக்குவாங்க மற்றவங்க. ஆனால் அவங்களுக்கு கம்மியான சம்பளம் தான் கொடுப்பாங்க. அது ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் எனக்கு கோவம் வர்றது. இதுதான் அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம சம்பாரித்தோம், இன்றைக்கி சந்தோஷமாக இருப்போம், அவ்வளோதான். அதை பற்றி தான் அவங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. அதை விட அவங்கள்ட்ட பணம் கையில் இருந்ததுன்னா எங்களை ரொம்பவே சந்தோஷமாக வச்சுப்பாங்க. நாங்கள் கேட்குறத விட அதிகமாக தான் அவங்க எங்களுக்கு செய்வாங்க. சில பேர் வீட்டில் எல்லாம் பொண்டாட்டிகள் இப்படி தான் போட்டு அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே போட்டு அடக்கி வைப்பாங்க. வெளியிலேயே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு சில பாசங்கள், ஆசைகள் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிற ஆட்களாக இருக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரவங்களை என்றைக்கு நான் கல்யாணம் பண்ணாலும் ரொம்ப ஃப்ரீடம், ரொம்ப ஜாலியாக, ரொம்ப இதுவாக என்னை நிறைய விஷயங்கள் கற்றுக்கோ, இதை பண்ணு அதை பண்ணுன்னு இப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பணம் தான் இல்லை, மற்றபடி எல்லா ஃப்ரீடமும் எனக்கு உண்டு. அவங்கள்ட்ட பணம் இருந்ததுன்னா என்ன வேணாலும் எனக்காக செய்வாங்க. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னுடைய வீடியோஸ் வந்து இந்தியாவுக்கு பார்க்குறாங்க, அதே மாதிரி ஸ்ரீலங்காவிலையும் அதிகமாக பார்க்குறாங்க. என்னுடைய வீடியோவை ஸ்ரீலங்காவில் பார்க்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்த இந்த அன்புச்செல்வி வந்து ஸ்ரீலங்கா வரையும் தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் யார், எப்படி எங்கள் வீட்டுக்காரவங்களை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு ஒரு நாள் நான் ஃபுல் வீடியோ போடலான்னு நினச்சிட்ருக்கேன். இந்த செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் இருந்தது. சாமிக்கு வந்து இடையில இதை கோர்த்து கட்டுவாங்க. இது பூ பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் சொந்தங்கள்லாம் எங்களை ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்குனதுக்கப்புறம் நான் ஒன்று கடவுள்கிட்ட பேசுகிறேன், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இதுதான் என்னுடைய லைஃபு. இது வந்து என் குழந்தை, எங்கள் வீட்டுக்காரரு, நாங்கள் 3 பேரும். இது குருவிக்கூடு ஃபேமிலி. இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. இதை பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா மக்களுக்காக நான் யார், நான் எந்த ஊரில் பிறந்தேன், எப்படி எங்கள் வீட்டுக்காரவங்களை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு பார்க்குறேன். இந்த ட்ரெயினை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு ஞாபகம். நான் படிக்கும்போது ட்ரெயினில் தான் நான் புதுக்கோட்டை டு திருச்சி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போது எங்கள் வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் அவங்களும், அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் நானும் வந்து வேடிக்கை பார்த்துட்டே வருவோம். அந்த ஞாபகம் வந்துருச்சு. பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி